எனதருமை நண்பர்களே, இளம் வழக்கறிஞர்களே, சட்டம் பயிலும் மாணவிகளே மற்றும் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இப்பொழுது பரபரப்பாக சமூக வலைத்தளங்களிலும் பல்வேறு அச்சு ஊடகங்களிலும் பேசப்பட்டு வருகின்ற ஒரு செய்தி நடிகை கஸ்தூரியும் அவர் குறித்த ஒரு பரபரப்பான ஒரு அவதூறான ஒரு செய்தியும். இதை குறித்து பல நண்பர்கள் என்னிடம் கேட்கின்ற பல சந்தேகங்கள் என்னிடம் நேரிலும் சரி, தொலைபேசி வழியாகவும் சரி, பல்வேறு சந்தேகங்களை நீங்கள் வைக்கிறீர்கள். ஆனால் இந்த வழக்கு எந்த திசையில் செல்கின்றது என்கிற விவரங்கள் என்னிடம் எதுவும் இல்லை. ஸோ பொதுவெளியில் இருக்கின்ற விவரங்களையும் மற்ற அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் அணுகின அந்த கிரிமினல் ஓபி மற்றும் எஃப்ஐஆர் அதெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை முதலில் நான் சொல்லிவிட கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது ஏற்கனவே ஒரு பிராமணர்களுக்கான ஒரு மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது எக்மூரிலே. அந்த மீட்டிங்கிலே பேசுவதற்கு இவர் செல்கின்றார். அந்த மீட்டிங் பேசும்பொழுது அந்த மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா தெலுங்கு இன மக்களின், அதாவது குறிப்பாக அந்த பெண்களை பற்றி ஒரு அவதூறான கருத்துக்களை அவர் சொல்கிறார். என்ன கருத்துக்களை சொல்கிறார் என்றால், 300 ஆண்டுகளுக்கு முன் ஒரு ராஜாவின் அந்த புறத்தில் இருக்கிற மகளிருக்கு சேவை செய்ய வந்த தெலுங்கு பேசும் மக்கள் அல்லது சேவை செய்ய வந்தவர்கள் தான் தெலுங்கு பேசும் பெண்கள் என்பது போல ஒரு ஒரு பிறர் மனதை காயப்படுத்தக்கூடிய ஒரு கருத்தை அவர் முன்வைத்தார். அது குறித்து சமூக வலைத்தளங்களில் பல்வேறு கண்டனங்கள் எழுப்பப்பட்டன. ரைட். இப்பொழுது இது குறித்து ஒரு பல்வேறு நபர்கள் புகார் கொடுக்கிறார்கள். தெலுங்கு மகாஜன சபையினுடைய செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய சன்னாசி என்பவர் அவரது விலாசம் என்பவர் ஒரு புகார் காவல் நிலையம், திருநகர் காவல் நிலையம் என்று மதுரையில் இருக்கிறது. அந்த காவல் நிலையத்துக்கு அவர் ஒரு புகார் 5/1/2024 அந்த புகார் கொடுக்கப்படுறது. புகார் கொடுக்கப்பட்ட அன்றே உயர் அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் அந்த புகார் முதல் தகவல் அறிக்கையாக பதிவு செய்யப்படுகிறது. அதற்கான கிரைம் நம்பர், எஃப்ஐஆர் நம்பர் 612/2024. ரைட். யார் பேர் இது கொடுக்கப்படுகிறது என்றால், முதல் குற்றவாளி நடிகை கஸ்தூரியாகவும், இரண்டாவது குற்றவாளி பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனல் நாம் தேசம் பாரத் என்கின்ற யூடியூப் சேனல் மீது இந்த புகாரை கொடுக்கிறார்கள். இந்த புகாரில் என்னென்ன சாராம்சங்கள் அந்த புகாரில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், அந்த சன்னாசி என்பவர் நாயுடு இன வகுப்பை சார்ந்தவராகவும் மதுரையிலே பல காலமாக அவர் வசித்து வருவதாகவும், ஒரு நாள் அவருடைய மொபைல் ஃபோனிலே காணொலிகளை பார்த்து கொண்டு இருக்கும்போது நடிகை கஸ்தூரி அவர்களின் காணொலி இந்த நம் தேசம் பாரத் சேனலிலே 18 நிமிடங்கள் ஒளிபரப்பான அந்த சேனலை பார்த்ததாகவும், அந்த சேனலிலே அந்த நாயுடு என பெண்களை மிகவும் அவதூறாக பேசியிருந்த கருத்து அவரது மனதை மிகவும் புண்படுத்தியதாகவும், அதனால் அவர் வெளியில் தலை காட்ட முடியாமல் அவஸ்தைப்பட்டதாகவும், அவர் வெளியில் வரும்போது அவரை பார்க்கும் நபர்கள் அந்த புறத்து மகாராணி ஒரு பாட்டு இருக்கு பாருங்க, அது ஒரு கார்த்திக் மூவிலிருந்து அந்த பாடலை பாடி அவரை கிண்டல் செய்வதாகவும், அதனால் அவர் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும், எனவே இதை போன்ற பிறர் மனதை பிற சாதி சமயத்தினரை புண்படுத்துவது போல் பேசிய கஸ்தூரி மீதும் அதை ஒளிபரப்பிய சந்தேசம் பாரத் யூடியூப் சேனல் மீதும் நடவடிக்கை எடுக்க சொல்லி அவர் ஒரு புகார் கொடுத்துள்ளார். அது என்னென்ன பிரிவுகளின் கீழ் அந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோமே ஆனால், பிரிவு 190 பிஎன்எஸ், அதாவது இப்போ பாரதிய பிஎன்எஸ் ஐபிசிக்கு பதிலாக பிஎன்எஸ் இல்லையா, பாரதிய சஞ்சிதா நிகாம், அந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. என்னென்ன பிரிவு என்று பார்த்தோம்னால் 196(1)A, அது ஓல்டு ஆக்ட் ஐபிசி 153A. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 153A அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவுக்கு 6 மாதம் சிறை தண்டனை இருந்தது. இப்போ இந்த பிஎன்எஸ்ல அதோட சிறை தண்டனை 5 வருடமாக ஆக்கப்பட்டது. இந்த 196(1)A என்னவென்றால், பிற மதத்தினரை அல்லது பிற வகுப்பினரை, பிற சமயம் சார்ந்தவரை, பிற ஜாதியினர்களை, பிற வகுப்பினரை, இப்படி பல்வேறு இருக்கிறது புண்படுத்துவது போல பேசக்கூடாது என்பது. அது 5 வருட சிறை தண்டனையாக இருக்கிறது. அடுத்த பிரிவு அதே பிஎன்எஸ்ல 197(1)C, அதுவும் பார்த்தீங்கன்னா பொதுமக்களுடைய அமைதிக்கும் நற்பெயருக்கும் அவருடைய நல்ல அமைதிக்கும் இணக்கமான ஒரு சூழ்நிலைக்கும் குந்தகம் விளைவித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா 5 வருட சிறை தண்டனை, நான் பெயிலபிள், ட்ரையபிள் வித் மேஜிஸ்ட்ரேட்டு. அதன் பேர் பிரிவு 352 352 ஆஃப் பிஎன்எஸ். அது பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 வருட சிறை தண்டனையும், அப்புறம் 353B பிஎன்எஸ்ல பார்த்தீங்கன்னா 3 வருட சிறை தண்டனையும். ஆக மொத்தம் இந்த 4-5 பிரிவுகள் இதனுடன் இணைந்த பிரிவானது ஐடி ஆக்ட் 2000 பிரிவு 67. ரைட்.
இப்போ இந்த பிரிவில் கீழ் வந்து இவர் மீது வழக்கு தொடுக்கப்படுகிறது. சரி, இவர் இப்படி பேசினார். அவர் பேசிய பின்பு அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறார். மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோவையும் வெளியிட்டார். இதுக்கான ஒரு கிரிமினல் ஓபி. இப்போ இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கு பதியப்பட்டு காவல்துறையினர், திருநகர் காவல்துறையினர் நடிகை கஸ்தூரியின் வீட்டுக்கு செல்கின்றனர். அங்கே சம்மன் சார்பு செய்ய சொன்னால் அவருக்கு வீட்டின் கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. அவர் மொபைல் எண்கள் அணைத்து வைக்கப்பட்டிருக்கிறது, சுவிட்ச் ஆஃப். இமீடியட் ஆன்சிபேட்டரி பெயில் அவங்க வந்து ஃபைல் பண்ணாங்க. அதோட கிரிமினல் ஓபி நம்பர் 19526/24. நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் அவர்களின் முன்பு வந்து நேற்று முன்தினமோ அது வந்து விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு வந்து அதிலே வாதப்பிரதிவாதங்கள் எவ்வாறு வைக்கப்பட்டன என்றால், இவர் மன்னிப்பு கோரியதாகவும், இவர் வந்து அந்த குறிப்பிட்ட இவங்க எடுத்த டிஃபென்ஸ் ஸ்டான்ஸே பார்த்தீங்கன்னா, அதாவது 300 வருடங்களுக்கு முன் வாழ்ந்த ராஜாக்களின் அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பணி செய்ய வந்தவர்கள் தெலுங்கு பேசினார்கள். பணி செய்ய வந்த பெண்கள் தெலுங்கு பேசினார்கள். அதற்காக தெலுங்கு பேசியவர்கள் எல்லாம் தெலுங்கர்கள் என்று நாங்கள் சொல்ல வரவில்லை என்கின்ற மாதிரியான ஒரு வாதத்தை முன்வைத்தனர். ஆனால் அரசு தரப்பில் வைத்த வாதங்கள் வேறு. இவர் வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்களின் மனதை புண்படுத்தி விட்டார் என்பது அதற்கான வாதங்கள். ரைட்டு. இங்கே நாம் வந்து இந்த முன்ஜாமீன் வழக்கில் நாம் வந்து பார்க்கும் பொழுது நமக்கு சட்டென்று நினைவுக்கு வருவதை நினைவு கூற வேண்டும். SV சேகர் 2018 இதே போல் தான் அவர் வந்து பேசலை, பொது மேடையில் வந்து அவர் பேசவில்லை. அவர் வந்து ஃபார்வர்ட் செய்கிறார். ஒரு கண்டென்ட்டை, பெண்களுக்கு எதிரான அவதூறான ஒரு கண்டென்ட்டை வந்து அவர் ஃபார்வர்ட் செய்கிறார். ஃபார்வர்ட் செய்தது வைரல் ஆகிறது. அது வந்து என்ன சொல்கிறது, அது கண்டனத்துக்கு உரியதாக மாறுகின்றது. அதன் காரணமாக வந்து அவர் மீது வழக்கு வந்து பதியப்படுகிறது. அந்த வழக்கிலே அவர் போய் சென்று முன்ஜாமீன் கேட்கிறார். கிரிமினல் OP 12229/2018. அதில் நீதியரசர் ஜெயபால் வந்து பல்வேறு விளக்கங்களையும் தருகிறார். அதே போல் வந்து அதில் இன்டர்வியூனராக சென்றவர் கிட்டத்தட்ட 8-9 மகளிர் அமைப்புகள் அவருக்கு ஜாமீன் தரக்கூடாது. ஒரு கண்டென்ட்டை அவர் சப்ளை செய்ததற்கு, ஒரு கண்டென்ட்டை அவர் வந்து ஃபார்வர்ட் செய்கிறார். அவர் சொல்லுகின்ற வாதம், நான் படிக்காமல் அதனை ஃபார்வர்ட் செய்து விட்டேன் என்கிறது. ஆனால் நீதிமன்றம் வந்து அதை ஒப்புக்கொள்ளவில்லை. நீங்கள் படிக்காமல் ஃபார்வர்ட் செய்தீர்களோ என்பதை நீதிமன்றம் ஒப்புக்கொள்ளாது. ஏனென்றால் நீங்கள் ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைமையில் இருப்பவர்கள், உங்களுக்கு என்ற ஒரு சமூக பொறுப்பு இருக்கின்றது. ஆக நீதிமன்றம் ஒப்புக்கொள்ளாது என கூறி அவரது முன்ஜாமீன் மனுவை வந்து தள்ளுபடி செய்தது. ரைட், அவருக்கு தள்ளுபடி செய்தது. அவர் அந்த தள்ளுபடி செய்ததை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றம் செல்கின்றார். உச்சநீதிமன்றத்திலையும் வந்து அவருடைய முன்ஜாமீன் தள்ளுபடி செய்து அந்த வழக்கை நீங்கள் வந்து எதிர்கொண்டே ஆக வேண்டும் என கூறி வந்து திருப்பி அனுப்புகிறார்கள். அப்பொழுது கைது நடவடிக்கை, இப்போ எப்படி அவர் கைது ஆகாமல் அதிலிருந்து வெளியே வந்து வருகிறார் என்றால், காவல்துறை அதற்குள் விசாரித்து ஒரு ஃபைனல் ரிப்போர்ட்டை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறது. தாக்கல் செய்துவிட்டால் கைது நடவடிக்கை எதற்கு தேவை என்றால், விசாரணை செய்வதற்கு மட்டுமே கைது நடவடிக்கை தேவை. சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட் அந்த சார்ஜ் ஷீட்டை அக்செப்ட் பண்ணிட்டேன்னா கைது நடவடிக்கை தேவையில்லை. ஸோ அதன் பேரிலே SV சேகர் அவர்கள் வெற்றிகரமாக கைதுக்கு ஆளாகாமல் அவர் தப்பினார். ஆனால் அவர் மீது அந்த வழக்கானது நடக்க அந்த வழக்கு வந்து ட்ரையல் கண்டக்ட் செய்யப்பட்டு அவர் மீது வந்து அவருக்கு 1 மாதம் சிறை தண்டனையும் 15,000 ரூபாய், அதாவது 15,000 rupees 15,000 ரூபாய் அபராதமும் அவருக்கு வந்து விதிக்கப்பட்டது. அந்த அபராதத்தை கட்டிவிட்டு அவர் கிரிமினல் அப்பீல் செல்கிறார். அப்பொழுது அவருக்கு கொடுத்த தண்டனை நிறுத்தி வைக்கப்படுகிறது. தட் இஸ் டிஃபரண்ட். இன்று வரை அந்த கிரிமினல் அப்பீல் நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கிலே அவரை போல இவர் ஃபார்வர்ட் செய்யவில்லை. இவர் வந்து பகிரங்கமாக பொது வழியிலே வந்து பேசுகிறார். பொது அமைதிக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை பாதிப்பது போலவே வந்து இவர் வந்து பாதிக்கும் விதமாக நேரடியாகவே பேசுகிறார். பேசிவிட்டு நான் இல்லை என்றும் அவர் மறுக்கிறார். அதாவது பேசிட்டாரு. பேசுனதுக்கு அப்புறம் நான் இதெல்லாம் வந்து இப்படி பேசுகிறேன், அப்படி பேசுகிறேன், இந்த அர்த்தத்தில் பேசுகிறேன்னு அவரே நிறைய ப்ரெஸ் மீட் கொடுத்து மறுப்புலாம் தெரிவிக்கிறாரு. அந்த மறுப்பு தெரிவிக்கிறது வந்து நீதிமன்றங்கள் வந்து அதை வந்து ஒப்புக்கொண்டதாக தெரியவில்லை இன்று வரைக்கும். சரி, ரைட். இது வந்து இதை போல் இருக்கிறது. இதை போல் ஒரு வழக்கில் அவருக்கு வந்து ஜாமீன் கிடைக்குமா அல்லது கிடைக்காதா கிடைக்குமா அல்லது கிடைக்காதா என்று பல்வேறு நபர்கள் என்னிடம் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க, நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த SV சேகர் கேஸ் தான் வந்து எக்ஸாம்பிள் சொன்னேன். நீதிமன்றங்கள் வந்து ஒரு வழக்கில் வந்து ஜாமீன் கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் அந்த வழக்கினுடைய பிரைமா ஃபேசி முதலிருப்பு தன்மையை பொறுத்தது. ஒரு நபர் வந்து இந்த குற்றம் செய்திருப்பார் என்று நீதிமன்றத்துக்கு தோன்றாமல் இருந்தால் அது பிரைமா ஃபேசி. எப்படி ஒரு நபர் ஒரு குற்றத்தை செய்திருக்க மாட்டார் அப்படின்னு தோணணும். நீங்கள் தாக்கல் செய்யும் ஆவணங்களின் வாயிலாக, உங்களது அஃபிடவிட்டின் வாயிலாக நான் என்ற அந்த அஃபிடவிட்டை வந்து பெறுவதற்கு இப்பொழுது வாய்ப்பு இல்லை. இப்பொழுது அது அஃபிடவிட் பொதுவெளியில் அது எடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் என்ன அஃபிடவிட் போட்டிருக்காருன்னு நமக்கு தெரியாது, அந்த கஸ்தூரி அவங்க. ஸோ அதனால் நீதிமன்றங்கள் எப்படி ஜாமீன் மனுவை வந்து கையாளுகின்றன என்றால் வந்து
முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பிரைமா ஃபேசி வந்து மிக முக்கியமாக வேண்டும். அதன் பின்பு வந்து விருப்பு உரிமை வந்து டிஸ்கிரிஷன் ஆஃப் தி கோர்ட். இதை வைத்து தான் நீதிமன்றங்கள் வந்து ஜாமீன் மனுவை வந்து முடிவு செய்கின்றன. ஆனால் எல்லா வழக்குகளுக்கும் முன்ஜாமீன் என்று ஒன்று வந்து விட்டால் ஒரு எல்லாத்துக்குமே நீங்கள் எல்லாம் பேசுவீங்க, உங்களுக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு போனால் ஆன்சிபெட் பெயில் உங்களுக்கு கொடுத்துட்டா எதை வேண்டுமானாலும் எல்லோரும் செய்வதற்கு துணிந்து விடுவார்கள். அதற்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்பதே இல்லாமல் சென்றுவிடும். ஆகவே இந்த வழக்கு வந்து உத்தரவுக்காக வந்து ரிசர்வ் செய்யப்பட்டிருக்கிறது. என்ன உத்தரவு வரும் என்பது நமக்கு தெரியாது. நீங்கள் எவ்வளவு ஆவலாக அந்த உத்தரவுக்காக என்ன உத்தரவு வரும் என்று காத்து கொண்டிருக்கிறீர்களோ அதே போல் தான் நானும் காத்து கொண்டிருக்கிறேன். உத்தரவு வரட்டும், மீண்டும் பேசுவோம். வணக்கம் நண்பர்களே.